ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இன்றைக்கி நாம் நமது வீடியோவில் ரோட்டுக்கடை பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 250 கிராம் பச்சை பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். 2 to 3 முறை தண்ணீர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணீர் ஊற்றி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு பிறகு பச்சை பட்டாணி நல்லா ஊறி வந்துருச்சு. பச்சை பட்டாணியை நம்ம நல்லா பூ மாதிரி வேக வைக்கணும். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா மசிஞ்சு வரும். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற மாவு போகிற அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் ஊற வச்ச பச்சை பட்டாணியும் குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுக்கலாம். சேர்த்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்காக 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்குது. வச்சு நசுக்கி பார்க்கும்போது குக்கரில் இருக்கிற பச்சை பட்டாணி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். இதுதான் சரியான பதம். இருக்கிற தண்ணீரை நம்ம கொஞ்சம் விட்டுட்டு மீதி தண்ணீரை நாம் வடித்து வச்சுக்கலாம். நமக்கு அது தேவைப்படும். மசிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் போதும், அதிக தண்ணீர் தேவையில்லை. தேவைப்படும் போது அந்த தண்ணீரை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு மேசர் வச்சு நம்ம குலைவாக நசுக்காமல் மெதுவாக கொஞ்சமாக கொரகொரப்பாக நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக நசுக்கி எடுத்தால் போதும். இதுதான் சரியான பதம். நசுக்கி எடுத்தாச்சு. அதை ஒரு புறமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா செவக்க விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்துருச்சு. வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் 1 வெங்காயமும், மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயமும் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. மிளகாயின் காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ நாம் வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்பொழுது தக்காளி நன்கு வதங்கி சாஃப்டாகவும் நல்லா குழஞ்சும் வந்துருச்சு. தக்காளியை நம்ம இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கி விடணும். இதுதான் சரியான அளவு. அது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கலாம். கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். கப் அளவுக்கு புதினா இலை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ரெசிபிக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உடன் கழுவி சுத்தம் செய்து வச்ச அரை கப் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் செய்து வச்ச கொத்தமல்லி இலைகளையும் 3/4 கப் சேர்த்துக்கலாம். ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது. நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகி வந்துருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்பொழுது எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 இன்ச் அளவுள்ள ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். உடன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்பொழுது நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு
சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கள்லாம் நல்லா கருகி போகாமல் மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த மசாலாக்கள் கருகாமல் நல்லா பச்சை வாசனை போக நல்லா பர்ஃபெக்டாக வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல சேர்த்த மசாலா பொடியுடன் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பேஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நாம் சேர்த்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம மசாலாவை வதக்கும் போது தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்பொழுது நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி கலவையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பச்சை பட்டாணி கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டாணி சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பட்டாணி வேக வைத்த தண்ணீர் 150 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பொழுது தான் நம்ம தண்ணி எவ்வளவு தேவைப்படுன்னு நமக்கு தெரியும். 150 ml தான் தண்ணி சேர்த்துருக்குறோம். நம்ம இன்னும் தண்ணி தேவைப்படுறதுனால 100 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும். நாம் தண்ணீர் தேவைப்பட்டால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம். அடுப்பு மிதமான தீயில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது. உப்பு இன்னும் தேவைப்படுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வேக வைக்கலாம். மிதமான தீயில் வேக வைக்கும்போது கிரேவி அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். சேர்த்த பொருட்களோட கிரேவி நல்லா கொதித்து நல்ல டேஸ்ட்டுக்கு வந்துருச்சு. நாம் ரோட் சைடில் கிடைக்கிற பச்சை பட்டாணி மசாலாவை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பச்சை பட்டாணி மசாலாவை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சரி, வீடியோ பார்த்த அனைவரும் ரோட்டுக்கடை பச்சை பட்டாணி மசாலாவுடைய செய்முறை விளக்கத்தை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முறை இந்த ரோட்டுக்கடை பச்சை பட்டாணி மசாலாவை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பானிபூரி, பூரி, வடை, பாவ் பாஜி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? பை பை, see you.